தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்புக்குரிய மாதம். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில்தான் அம்மன் தவம் இருந்தால் இந்த வருடத்திற்கு ஆடி தபசு என்று பெயர். அம்மன் கோவில்களில் இது வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடி பூரத்தில்தான். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் கைலாய காட்சியை திருவையாற்றில் காட்டி அருளியது ஆடி அமாவாசை அன்றுதான். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் இந்த மாதத்திற்கு உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் ஆடிப்பெருக்கு ஆடி 18 கொண்டாடப்படுகிறது. காவிரி கரையில் இது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அமாவாசையை போன்று ஆடி பௌர்ணமியும் விசேஷமுடையது. திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்கின்றனர். பௌர்ணமி தினத்தில்தான் ஹயக்ரீவர் அவதரித்த தினமாகும். முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் ஆடி மாதத்தில் வருவது சிறப்பு. இது ஆடி கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி 31 கோகுலாஷ்டமியும் கொண்டாடப்படுகிறது. அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் இது. எனவே ஆடி மாதத்தில் அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம்.